நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சினிமா ஹீரோ ஹீரோயின் போல வெட்டிங் ஷூட் நடத்தி காதல் திருமணம் செய்து கொண்ட ராஜ்மோகன் ஸ்டெஃபி மெட்டில்டா தம்பதியர் இவர்கள்தான். தாம்பரம் அருகே வரதராஜபுரம் அஷ்டலட்சுமி நகர் பகுதியில் வசித்து வரும் சுனிதா தேவி என்பவரின் கணவர் இறந்துவிட்ட நிலையில் தங்களுக்கு சொந்தமான வீடுகளிலிருந்து கிடைக்கும் வாடகை வருமானத்தை வைத்து 2 மகள்கள் ஒரு மகனை ஆளாக்கி வந்துள்ளார். 2 மகள்களில் 2வது மகள் ஸ்டெஃபி மெட்டில்டா மாடலிங்கில் ஆர்வம் கொண்டவர். மிஸ் சென்னை பட்டம் வென்றவர். கடந்த 2022ஆம் ஆண்டு சுனிதா தேவியின் வீட்டுக்கு வாடகைக்கு வந்த ராஜ்மோகன் ஸ்டெஃபி மெட்டில்டாவை காதலித்திருக்கிறார். இருவரும் வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் முதலில் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் மகள் ஆசைப்பட்டு விட்டாளே என்பதற்காக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்திருக்கிறார் சுனிதா தேவி. வரதட்சணையாக 100 சவரன் நகை மற்றும் கார் வேண்டும் என்பதில் ராஜ்மோகன் வீட்டினர் கராராக இருந்ததாக கூறப்படும் நிலையில் பெண் வீட்டார் தங்களால் அவ்வளவு முடியாது என கூறி 45 சவரன் நகை, இருசக்கர வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் என 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் வழங்கியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் திருமணத்திற்கு முன்பே சிறுக சிறுக பெண் வீட்டாரிடம் இருந்து ரொக்கமாகவும் UPI மூலமும் பல லட்சம் ரூபாயை ராஜ்மோகன் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. காதல் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என எண்ணிச் சென்ற ஸ்டெஃபி மெட்டில்டாவிடம் அவரது வீட்டில் பணம், நகை வாங்கி வரச் சொல்லி கணவரும் அவரது குடும்பத்தினரும் கொடுமைப்படுத்தி வந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மனம் நொந்து தனது தோழியிடம் ஸ்டெஃபி மெட்டில்டா பேசிய ஆடியோக்கள் வெளியாகி உள்ளன. அம்மா வீட்டுல இருந்து குழந்தைய தூக்கிட்டு வர அந்த 5வது மாசம் வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ கூட குழந்தைக்கு நீங்க இவ்வளோ சவரம் போடுங்க, அவ்வளோ சவரம் போடுங்கன்னு கேட்கறது. எங்க அம்மா வேற வழியே இல்லாம எங்க அம்மா நகையை அடமானம் வச்சு அந்த வர காசு பிள்ளைக்கு வாங்கி அப்படிதான் செய்யறாங்க. அதுலயும் நீங்க தொட்டில் வாங்கி கொடுங்க, நீங்க இது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்கன்னு அப்படியே வாழ விட்டு கேட்கறது. எங்க அம்மா எல்லாமே பொண்ணு கஷ்டப்படக்கூடாது எவ்வளவோ செய்யறாங்க தெரியுமா. எனக்கு சுத்தமா முடியல. நாளைக்கு எங்க அம்மா என் லைஃப்ல இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. இந்த நிலையில்தான் கடந்த 3ஆம் தேதி ஸ்டெஃபி மெட்டில்டாவின் சகோதரரை தொலைபேசியில் அழைத்த ராஜ்மோகன் குடும்பத்தினர் உடனடியாக வீட்டுக்கு வருமாறு கூறிவிட்டு போனை துண்டித்திருக்கிறார்கள். பதறி அடித்துக் கொண்டு பெண் வீட்டார் சென்று பார்த்தபோது ஸ்டெஃபி மெட்டில்டா உடல் முழுவதும் காயங்களுடன் மூக்கில் நுரை வடிய மயங்கி கிடந்துள்ளார். மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் இறந்தது தெரிய வந்துள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கையிலும் ஸ்டெஃபி மெட்டில்டா தாக்கப்பட்டு விஷம் கொடுத்திருப்பது உறுதியானதாக கூறப்படும் நிலையில் ராஜ்மோகனை கொலை வழக்கில் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.